வணக்கம். நாளை சாயந்தரம் 6 to 9 ஸ்பெஷல் ZOHO மீட்டிங் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்ல வந்து ஆல் டைம் ஹைல நம்ம இருக்கிறோம். நம்மளோட மந்த்லி ரேஞ்ச் 22,800 லெவல் நம்ம கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் அந்த ஜோன் 22,600 ஜோனுக்கு போய் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் காட்டிட்டு இருக்கு. பெருசா கீழெல்லாம் வரல, வராதுன்ற மாதிரி தான் இருக்கு. இப்பதான் நம்ம வந்து செய்தியில பார்த்தோம் எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்குன்றது. நிச்சயமா பெருசா கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வாங்க ZOHOல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், லைவா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2-3 டைம்ஸ் வந்து நிறைய சார்ட்ஸ், ரைட்? நான் வந்து ஏன் சார்ட்ஸ் நான் போடுறதோட கிளைண்ட்ஸ், அதாவது நீங்க வந்து என்ன கேட்குறீங்க, போன தரலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 சார்ட்ஸ் வந்து நம்ம லைவா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். லைவா வந்து கிளாரிஃபைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அதுலயே வந்து நிறைய ஸ்டாக்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஆச்சு. நிறைய பேர் அது எக்ஸல்ல போட்டு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க. எக்ஸலண்டா இருந்துச்சு. வாங்க சந்திக்கலாம். என்ன பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு 3 லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா HDFC பேங்க் டீடைல்ஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்ல ரேசர் பேமெண்ட்டோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR கோட் இல்ல நெட் பேங்கிங் மூலமா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மூணாவது வந்து UPI கோடு இருக்கு, அது மூலமாவும் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எதுல பண்ணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் இதே நம்பருக்கு 9444468888 கால் பண்ணி கேட்டுங்க. வாங்க நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். இன்னைக்கு வந்து வெறும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் அண்ட் வர்த்தக செய்திகள் மட்டும்தான். இதுல வந்து நிறைய விஷயங்கள் அப்படி உள்ள அமுக்கி வச்சு நம்ம கொடுக்குறோம். செய்திகள் மட்டும் இருக்காது எங்களோட இதுல வந்து, செய்திகள் மட்டும் இருக்காது. செய்திகள்ன்றது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அது நிறைய சோர்சஸ் இருக்கு. ஆஃப் லேட் தமிழ்ல நிறைய பேர் வந்து செய்திகள் போடுறாங்க, வர்த்தக செய்திகள், அதாவது பிசினஸ் ரிலேட்டட் செய்திகள் போடுறாங்க. பட் அந்த செய்திகளோட அந்த செய்திகள்ன்றது செய்திகளா போடுறாங்க. நம்ம வந்து அதோட பழைய விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய சார்ட்டு, இல்ல அந்த சம்பந்தப்பட்ட பிசினஸ் எது எஃபெக்ட் ஆகுன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து மோர் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கா இருக்கும். அண்ட் இதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில டைம்ல நான் வந்து சில விஷயங்கள் நான் பேசும் போதும் தவறு இருக்கும் போதும் நிறைய பேர் வந்து அந்த தவறை கரெக்ட் பண்றாங்க. ஒண்ணு சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது வந்து இதுல இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணா இன்னமும் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதை வந்து ஒரு செய்தியா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஜஸ்ட் வெறும் ஒரு இன்ஃபர்மேஷனா வேணா, ஒரு நல்ல பயனா இருக்கணும்ன்றது என்னோட எண்ணம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் நியூஸ். எப்பயுமே நான் வந்து இந்தியா ஸ்பெசிபிக் பியூட்டிஃபுல் புல்லிஷ் நியூஸ் தான் வந்து சொல்ற பழக்கம். நல்லதாவே இதை யோசிக்கலாமே. 27,000 கோடி எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லணும்னு சொன்னால் 26,866,000 கோடி. பெரிய அமௌண்ட்ல இந்த அமௌண்ட் தான் வந்து பிப்ரவரி மாசத்துல ஈக்விட்டியில உள்ள வந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல. பெரிய விஷயம், ரைட்? அண்ட் எல்லாருமே வந்து சொன்னாங்க வித்ட்ரா போயிட்டு இருக்குன்னு. அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. 27,000 கோடி உள்ள வருதுன்னு சொன்னால் இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் மார்க்கெட் கீழே உழுவ மாட்டேங்குது, ஏன் அங்க செபி வந்து இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பை வந்து அப்பா நிப்பாட்டுப்பா, ரிஸ்க் எல்லாம் சொல்லு, காசு உள்ள வந்து கொட்டுறாங்க, பயமா இருக்குன்றத அவங்க பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க வந்து எடுத்து பாருங்க, நிறைய ஸ்டாக்ஸ் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்ல முடியும். அதோட வால்யூம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா 25,000 30,000 குவான்டிட்டி தான் இருக்கும். திடீர்னு ஒரு பார் வந்து நீங்க பார்க்கலாம், ஒரு 20%, 30%, 40% ஏறி இருக்கும். அந்த ஒரு பார்ல 1 கோடி வால்யூம் இருக்கும். ஆவரேஜ் வால்யூம் எவ்வளவு? சரி, சம்வேர் 25,000-30,000 இருக்கும். பட் ஒரு பெரிய பார்ல வந்து ஆல்மோஸ்ட் 1 கோடி இருக்கும். அது எல்லாமே வந்து இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. பணத்தை பூரா வந்து கொட்டுறாங்க மக்கள். கொட்டும் போது அவன் என்ன இருக்கோ அது வாங்கணும். இதுதான் பிரச்சனை. இப்ப இதுல செபி வந்து என்ன ரிஸ்க் பாக்குது சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம். நாளைக்கு வந்து மக்கள் எனக்கு பே அவுட் வேணும் சொன்னாங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். இப்ப HDFC இருக்கு, இல்ல ICICI மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, இல்ல எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேணாலும் இருக்கட்டும். அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து 50 லட்ச ரூபா நீங்க போடுறீங்க, வேணாம்
நீங்க வந்து ஒரு 5 லட்ச ரூபா போடுறீங்க, ஒரு 100 பேர் வந்து 5 லட்ச ரூபா போடுறாங்க, அப்ப என்ன ஆகுது? 5 கோடி ரூபா ஆகுது. அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஃபண்ட் மேனேஜர் வேற வழி கிடையாது, 5 கோடியில வந்து ஒரு 10% எடுத்து வச்சு விற்கலாம். சரி, அவர் 50 லட்ச ரூபா எடுத்து அப்படி வச்சுட்டு மீதி 4.5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். மார்க்கெட்ல இருக்கோ இல்லையோ அவன் பண்ணியே ஆகணும். அப்ப என்ன பார்ப்பாங்க? என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு நினைச்சிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவனுக்கு ஃபண்டா உட்கார முடியாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, சரியா? ஸ்டாக் மேல போயிடுச்சு. திடீர்னு வந்து 20,000 குவான்டிட்டி இருக்கிற இடத்துல திடீர்னு 1 கோடினா மேலதானே ஏறும். மேல ஏறிடுச்சு. இப்ப மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கெட்ட நியூஸ் வருது. இந்த 100 பேருமே எனக்கு பே அவுட் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, பே அவுட் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. பே அவுட் வேணும்னு சொன்னப்ப இந்த ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு ஸ்டாக்ஸை வித்துக்கிட்டு இருப்பாங்க. சப்போஸ் அன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்கை விற்கணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்கன்னு வச்சுங்க. வால்யூம் எவ்வளவு இருக்கு? ஆவரேஜா 25-30,000 இருக்கு. ஏன்ட்ட எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு? 1 கோடி குவான்டிட்டி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், வேணாம், ஒரு 50 லட்சம் குவான்டிட்டி இருக்கு. 50 லட்சத்தை எங்கிருந்து இறக்குவீங்க? இப்போ எனக்கு இந்த 5 கோடி வேணும், இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் குவான்டிட்டி நான் வித்தே ஆகணும். அப்ப விற்கும் போது எவ்வளவு இருக்கு? இந்த சைட் பையர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க? ஆவரேஜ் வால்யூம் இஸ் அபவுட் 25. ஸோ நான் டெய்லி நான் வித்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் லோவர் சர்க்கியூட்டா அடிச்சிட்டு இருக்கோம். அப்ப லோவர் சர்க்கியூட் அடிக்கும் போது இன்னும் நிறைய மக்கள் செல் பண்ணுவாங்க, பையர்ஸ் இருக்காது. ஸோ அப்ப என்ன ஆகும்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்டு வேற வழியே இல்லாத இந்த ஸ்டாக்கை விட்டுருங்க, வேற ஏதாச்சும் நல்ல ஹோல்டிங்ல இருக்கிற ஸ்டாக்கை வித்தே ஆகணும். இப்ப ரிஸ்க் புரிஞ்சிருக்கும். ஏன் இந்த ரிஸ்கை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்றது கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்குன்றது. ஒரு விதத்துல வந்து கவர்மெண்ட் பண்றது நல்லது இல்லைன்னு நான் சொல்ல, பட் கவர்மெண்ட் ரெகுலேட்டும் பண்ண முடியாது. ஓகே, எனிவே இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா நான் கொடுத்த 27,000 crores வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ள வந்திருக்கு. அது எதுல வந்திருக்குன்னு தெரியாது, பட் ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்திருக்கு. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா எவ்வளவு ஸ்டாக் மார்க்கெட் போயிருக்கு? 54,54,000 கோடி. சரியா? ஆல்மோஸ்ட் 55 லட்சம் கோடின்னு வச்சுங்களேன். இவ்வளவு பணம் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. மிக 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 பாசிட்டிவான விஷயம். லாங் டேர்ம்ல எஃப்ஐஐ நீ வந்தா வா, நீ வரனால ரேட் எல்லாம் குறைய போறது இல்லைன்ற லெவல்ல நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. அடுத்தது பிஎம் மோடி, அண்ட் அது இல்லாத ஒரு செய்தி இல்லைன்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். எலெக்ஷன்ல டெய்லி வந்துதான் ஆகணும். எல்பிஜி ரேட்டை வந்து ஒரு 100 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. போன மாசமும் குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷன் வருதுன்னு சொன்னாவே இந்த 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 டிராமா எல்லாமே நடக்கும். இந்த சைடு 100 ரூபா குறைப்பாங்க, அந்த சைட்லாம் குறைப்பாங்க. பெட்ரோல் விலை எலெக்ஷன் வரைக்கும் ஏற்றவே மாட்டாங்க. டெய்லி இன்டர்நேஷனல் மார்க்கெட் ப்ரைஸ் ஏன் ஆகணும் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து மே மாசம் எண்டுக்குள்ள முடிஞ்சதுக்குமா ஜூன் மாசம் என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். இந்த சைடு வந்து இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க எடுத்து பாருங்க. சென்னையில் அட்லீஸ்ட் ரைட் எல்லா இடத்துலயுமே வந்து பவுடர் வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லா ரோடையும் வந்து சுரண்டிட்டு புது ரோடு போட்டுட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல டிகிங் நடந்துட்டு இருக்கு, பைப்ஸ் போடுறாங்க, நிறைய டிகிங் நடக்குது. அது ஏன் நடக்குது, என்ன நடக்குதுலாம் வேற விஷயம். பட் ரோடு வந்து ஃப்ரெஷ் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வந்துருச்சுப்பா, எல்லா சினிமாலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ மேக்கப் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நல்ல விஷயம். பட் யாரோட கேஷ்? உங்களோட கேஷ், என்னோட கேஷ். ஜென்யூனா யூஸ் பண்ண நல்ல விஷயம். அடுத்த செய்தி வந்து இண்டிகோவோட கோஃபவுண்டர் ராகேஷ், ரைட்? அவர் வந்து 3.3% ஷேரை விற்கிறாரு. அவர் வந்து வச்சிருக்கிறாரு, நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்கிறார். அவர் 3.3% ஷேரை விற்கிறாரு ஓப்பன் மார்க்கெட்ல. 2,925 பர் ஷேர்ன்ற ரேட்ல வந்து விற்கிறாங்க. எவ்வளவு காசு வருது? ஆல்மோஸ்ட் 3,700 கோடி ரூபா. 1%ன்றது ஆல்மோஸ்ட் 1,300 கோடி, 1,250 கோடின்னு வச்சுங்களேன். பெரிய விஷயம் இல்ல. 1% என்ற 10%னா 10,000 கோடி. பெரிய விஷயம். இண்டிகோ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஏர்லைன்ஸ். ஞாபகம் வச்சுங்க, காம்படிஷன் ஏர் இண்டியா பெரிய லெவல்ல வந்து வராங்க. அண்ட் அடுத்தது ஸ்பைஸ் ஜெட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கான்றது ஒரு கேள்வி இருக்கு. பட் இண்டிகோ நான் நம்பர் 1ல இருக்கிறேன். அந்த லெவல்ல தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ எல்லாம் பண்றதுக்கு ரெடின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் 1000 பிளேன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் இண்டியாவும் 1000 பிளேனை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க வேண்டியது ஏர் இண்டியா டாட்டாவோட
பேக்கிங் இருக்கு, மணி வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. கேட்ரிங்கா என்கிட்ட இருக்கு, டெக்ஸ்டைலா நான் இருக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டியா நான் இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. டாடா சன்ஸோட சேர்மன் நம்ம ஊர் ஆளு, அவர் வந்ததுக்கு அப்புறமா பிட்வீன் டாடா குரூப்ல இருக்கிற கம்பெனியை வந்து லிவரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே ஒரு பெரிய பிஸ்னஸ். ஒன்றும் இல்லை, டாட்டாவில் இருக்கிறவங்க எல்லா எம்ப்ளாயீஸும் ஏர் இந்தியாவில் தான் டிராவல் பண்ணும், உங்களுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட்னு சொன்னால் யார் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே பெரிய பிஸ்னஸ். குட். அடுத்தது வந்து டிபி ரியாலிட்டி. இவங்களும் ஒரு 1500 கோடி ஏற்றுறேன்ப்பா, நானும் ரெடி பண்ணுறேன் சொல்லிட்டு பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன் சேல்ஸ் மூலமாக குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட். எவ்வளோ ஒரு ஷேரு? 258 rupees பர் ஷேர்ன்ற இதில் இவங்க பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க 1500 crores. எதுக்கு? ரியல் எஸ்டேட் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட நேற்று பார்த்துருப்பீங்க, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் எ பிகர் திங். அடுத்தது ஒரு காமெடின்னு வச்சிங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஏர்டெல் ரீயூசபிள் பிளாஸ்டிக் வச்சு நாங்கள் வந்து சிம்மு பண்ணுறோன்னு. சிம்மே நகை பெருசு தான் இருக்கு, இதனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த நியூஸும். டாபர் இந்தியா அவங்க வந்து என்ன சொல்றாங்களா, எங்களோட ஒரு பிளான்ட்ல வந்து ஆல் விமன், ரைட், வெறும் மகளிர் மட்டும்தான் இந்த ஃபேக்டரியில வேலை பண்ண போறாங்க. டாபர் இந்தியா ஒன் ஆஃப் தி பிக் FMCG கம்பெனி, நோ டவுட். இந்த பிளான்ட் வந்து இந்தோர் பக்கத்துல இருக்கு. கரண்டா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20 பெண்கள் வேலை பண்றாங்க. இன்னும் ஒரு 30 பெண்கள் வந்தோடனே அது 100% விமன் ப்ரொடக்ஷன் சென்டர். 50 பேத்துக்கோசரம் இவ்வளவு பெரிய ஒரு பில்டப்பா எனக்கு தெரியல. எனிவே, மகளிர் தினம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். டாபர் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு, ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ், ரைட், பட் தம் இல்லாத ஒரு விஷயம். 30 பேத்துக்கு வந்து வேலை கொடுக்கறதுன்றது நிஜமாவே இது வந்து ஒரு ஒரு நிறைய மேகசின்ஸ்ல, நிறைய நியூஸ் சேனல்ல இது வந்து ப்ராமினெண்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பவர் செக்டார். பவர் செக்டார் பத்தி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தேன் சம்டைம் பேக். என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், இவ்வளோ பவரை வந்து எவ்ரி இயர் வந்து நம்மளுக்கு தேவை அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு. இது வந்து ரிக்குவயர்மெண்ட். இந்தியாவில் வந்து ஹியூஜ் மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் இருக்கு. அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் மேலே போகும்போதும் பவர் வேணும் தானே, மிஷின் ஓட்டுறதுக்கு, இது ஓட்டுறதுக்கு, அதுக்கெலாம். இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் பவர் செக்டார்ல ஆல்மோஸ்ட் 17 லட்சம் கோடி, எவ்வளோ? 17 லட்சம் கோடி வந்து அடுத்த ஒரு 5-7 வருஷத்துக்குள்ள வரப்போகுதுன்றது RK சிங், யாரு? நம்ம பவர் செக்டார் மினிஸ்டர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்டர், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது லெமன் ட்ரீ ஹோட்டல், ரைட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவங்க வந்து ஒரு 200 ரூம் எங்க கட்ட போறாங்க? அயோத்தியால டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்குள்ளாரி, ரைட், அந்த ஏரியாலே பக்கத்துல வந்து ஒரு 200 ரூம் வந்து கட்ட போறதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரீசெண்டா என் நண்பர்கள் அயோத்தியா போயிட்டு வந்தாங்க. தலைகளா பரட்டி போட்டு வச்சிருக்காங்கடா, ஊரே வந்து பழைய ஊரு காணா, எல்லாமே புதுசா இருக்கு. இப்ப போனா அங்க எல்லாம் வேலை ஓடிட்டு இருக்கு. இன்னும் 1 year கழிச்சு போனா இது இந்தியாவான்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர்வா இருக்கு. அண்ட் பழைய ஹாஸ்பிட்டலா இருந்தது, நர்சிங் ஹோமா இருந்தது எல்லாம் உடைச்சிட்டு என்னமோ ஒரு இருந்துச்சு, நர்சிங்னு இருந்துச்சு, அந்த நர்சிங்கை தூக்கிட்டு வெறும் ஹோம்னு வச்சுக்கிட்டாங்க. அண்ட் ரூம்லாம் வந்து 3000 rupees 5000 rupees. பெட் இருந்தது 150 ரூபா 200 ரூபா இருந்ததுலாம் பல ஆக்கிட்டு 3000 ரூபா ஃபார் 6 ஹவர்ஸ்ன்ற மாதிரி போட்டு வித்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லா ஹோட்டல்ஸும் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அயோத்தியா ஒன் ஆஃப் தி ஹாட்டஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் அண்ட் பில்கிரிமேஜ் சென்டர். இது வந்து நம்பர் 1 பிளேஸ் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்பர் 1 ஆயிட்டதாக சொல்றாங்க. எடுத்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் டெய்லி 1,70,000 பீப்புள் தர்ஷனம்னா எவ்வளோ பெரிய எக்கானமி அங்கே ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்றது. சரி, அடுத்த செய்திக்கு போகலாம். மேக் இன் இந்தியா ஸ்கீம். இது வந்து சூப்பர்வா வந்து இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிங்கம் வந்துச்சு தெரியுமா மேக் இன் இந்தியாவுக்கு, அந்த மிஷின், அந்த மெட்டல்ஸ் எல்லாம் போட்டு அந்த சிங்கம் வந்துருந்துச்சு. இது வந்து வந்தப்ப எனக்கு தெரிஞ்சு ஜெர்மன்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இதில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க.
அண்ட் லான்ச் பண்ணப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அப்போ அது ஓடவே மாட்டேங்குது, இது இப்படி நம்ம ஊர்ல இது கிடையாது அது கிடையாதுன்னு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க. நிறைய பொலிட்டிஷியன் மேட் ஃபன், ரைட்? அன்னைக்கு டேட்ல ஒண்ணுமே கிடையாது. ப்ராபப்ளி 5 years 10 years டவுன் தி லைன், அதிகபட்சம் 10 வருஷம், ஸோ 6 வருஷம் 7 வருஷம் நீங்க வச்சுங்க. இந்த 7 வருஷத்துல வந்து மேக் இன் இந்தியா வந்து பயங்கரமான ஒரு சக்சஸ். நீங்க வந்து சொல்லலாம் இன்னும் சக்சஸ் ஆகலைன்றது. கிரவுண்ட் வந்து ஏற்கனவே ஆட்டியாச்சு, ரைட்? நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. டிஃபென்ஸ் ஆகட்டும், ஆட்டோமொபைல் ஆகட்டும், மெயினா வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் ஆகட்டும், பெரிய லெவல்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த செய்தி இட் இஸ் ஆல் அபவுட் மொபைல் ஃபோன். நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 2ல வந்தாச்சு, ரைட்? மொதல் வந்து நோ ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி 11,000 இடம் 12வது இடத்துல இருந்தோம். லெஸ் தென் அபவுட் 1,500-2,000 crores வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு $10 billion, ஆல்மோஸ்ட் 83,000 கோடின்னு வச்சுங்களேன், இவ்வளோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். வெறும் ஒரே ஒரு கம்பெனி, யாரு? ஐஃபோன். இந்தியாவில் வந்து அவங்க 10% ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 25% ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மிக விரைவில் 50-60% வந்து இந்தியாவுக்கு மூவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல இப்போதைக்கு நம்ம அசம்பிளிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜி தான், அட்லீஸ்ட் ஸ்க்ரூ நம்ம ஊர்ல பண்ணுது, அதுக்கான பேக்கிங் மெட்டீரியல் நம்ம பண்றோம், சார்ஜருக்கான ஒயர்ஸ் போயிட்டு இருக்கு. பட் மிக விரைவில் காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், டிஸ்பிளே ஆகட்டும், இது எல்லாமே வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அட்வான்டேஜ். மேக் இந்தியா பண்ணும் போதும் நம்மளுக்கு அட்வான்டேஜ். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் யார் பண்றாங்க? ஹோசூர்ல டாடா, அவங்க அந்த குரூப் வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஐ வில் ஆல்சோ அப்ரூவ் தட் மேக் இன் இந்தியா வந்து பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து குஜராத் பத்தி ஒரு செய்தி, டாடா பத்தி ஒரு செய்தி. குஜராத் கவர்மெண்ட் வந்து 188 acres டாடா குரூப்ஸ்க்கும் சிஜி பவருக்கும், இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? சிப் மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ இந்த கிரவுண்ட் பேக்கிங் வந்து நம்ம பூமி பூஜான்னுவோம்ல, அது வந்து 13வது மார்ச் 13ஆம் தேதி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்தியாவில் வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு பிளான்ட் இருந்துச்சு ஹிமாச்சல் பிரதேஷ்ல, அது நெருப்பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நம்ம பண்ணவே இல்லை. அது ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். 25 இல்லை, ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இப்போதான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சிப், எலக்ட்ரானிக் சிப், நம்ம சாப்பிட்ற சிப் இல்லை, அது நம்ம தான் நம்பர் 1 அண்ட் வருது. ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து குஜராத்ல வந்து 13th March வருது. இதுக்கு அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு? 10,372 கோடி ரூபா. எதுக்கு? ஏஐக்கோசரம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நல்ல இனிஷியேட்டிவ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏஐக்குன்றது ஸ்பெஷலா வந்து கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், பார்க்கலாம். அண்ட் ஏஐக்கோசரம் கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 10,000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கு, இதை பத்தியும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.